ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், அந்த ரெட் கலர் பெல் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துட்டீங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குள்ளே வந்துடும். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் கொடுத்துருங்க. ஏன் பிடிக்கலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேமரா அப்ளிகேஷன் தான். நம்ம மொபைலில் நார்மலாக இருக்கிற கேமரா அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் இருக்காது. ஸோ மிஞ்சி போனால் ஃபோட்டோ, வீடியோ, பியூட்டி மோடு தான் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி 3 ஆப்ஷன் தான் இருக்கும். அப்படியே அதில் ஃபோட்டோ எடுத்த மூலமாக அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது, வீடியோ ஷூட் பண்ணால் அந்தளவுக்கு கிளாரிட்டியும் இருக்காது, ஓகேங்களா. ஸோ அப்படி கிளாரிட்டி இல்லாட்டின்னு ஃபோட்டோ எடிட் அப்ளிகேஷனை ஏற்றி அதுக்கு தனி ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி பண்ணுறக்குள்ளே விடிஞ்சு போயிடும். ஸோ அதனால் நான் சொல்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான ஃபில்டரு, பேனரோமா, எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மேலே டைப்பில் கேமரான்னு டைப் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ கேமரான்னு டைப் பண்ணால் எக்கச்சக்கமான கேமரா வரும். ஸோ இந்த மாதிரி கேமரா இதில் சைஸ் வந்து பாருங்கள் 69 MB, 105 MB இந்த மாதிரிலாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் உங்கள் மொபைல் வந்து ஹேங் ஆகும். ஸோ நான் சொல்கிற இந்த அப்ளிகேஷன் வந்து 7 MB தான், ஓகேங்களா. ஒரு சின்ன குயிக்கான அப்ளிகேஷன் அது. ஸோ சூப்பரான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கேமரா அப்ளிகேஷன் நீங்கள் இது மாதிரி பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. வீடியோ இந்த அப்ளிகேஷன் தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிங்க, தெரிய வந்து தொடர்ந்து பாருங்கள். இந்த அப்ளிகேஷனோட நிறைய ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்கச்சக்கமான ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், அது மட்டும் ஃபாஸ்ட்டாக ஆங்கிள் இல்லாமல் எடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ ரொம்பவே குயிக்காக ஃபோட்டோ எடுத்துடும். நிறைய ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோர் வந்து பேக் வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். ஸோ இன்டர்நெட் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போங்க. அப்போ தான் உங்கள் மொபைல் வந்து ஆட் வராமல் இருக்கும். ஸோ உள்ளே போயாச்சு. உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து கூகுள் கேமரா மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான இன்டர்ஃபேஸ் தான் இது. ஸோ கீழே பாருங்கள் எக்கச்சக்கமான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் பாருங்கள் வீடியோ, பியூட்டி, ஷார்ட் வீடியோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் உங்கள் கேமரா அப்ளிகேஷன் இருக்குது. நார்மல் கேமராவில் இருக்கலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேனோரமா, டைம் லேப்ஸு, பேனோரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஃபோக்கஸாக இருக்கணும். இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே மேலே பாருங்கள், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் எல்லாம். ஸோ அதில் வந்து பாருங்கள் இந்த ஃப்ரேம் ரேட்டிங் வந்து நம்ம 14:9 இல்லை நார்மலாக 4.3 வெஸ்ட்டாகவே நல்லாயிருக்கும். ஸோ 4வது பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு. ஸோ இதில் வந்து பாருங்கள் பாப்புலர், பீப்புள், கலர்ஃபுல், நேச்சுரல், ஃபுட்டு, மூவி இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு இதை பாப்புலர் கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இது வந்து பாருங்கள் வாரணம், நேச்சுரல், எல்லோ, பிங்க்கு. ஸோ கேமரா எல்லோவில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பென்சில் நம்ம ஒரு சின்ன சின்ன வீடெல்லாம் வரைஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செடி வேலையை வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பீப்புள் கிளிக் பண்ணிங்கன்னா பியூட்டி மாதிரிலாம் வரும். ஸோ பியூட்டியாக நீங்கள் பிங்க் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய பேக் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 8 MB தான். 8 MBக்கு இந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது. உங்கள் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கை தான், ஓகேங்களா. ஸோ ஹைலைட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோ ஒர்க்கு ஃபோட்டோ எடிட்டில் தான் நம்ம பண்ண முடியும். கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ், சேச்சுரேஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஒரு இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையான கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலரில் எடுத்துக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் எந்த மாதிரி வேணும், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபோட்டோ மாதிரி தெரியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள்லாம் எடுத்து சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லைக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நான் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. மேலே இந்த ஆப்பை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ். Oh, let me up with a bright smile on now. Meet in the dark, so won't get lost now. To the moonlight, eyes you realize.